ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அன்றாட மக்களில் வந்து கூலி வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சித்தாள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, விவசாயி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எலக்ட்ரிஷியன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒவ்வொரு வேலைக்கும் சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்படும். ஆனால் இது எல்லாமே நமக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகளுக்கு எவ்வளோ சம்பளம்ன்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த வீடியோ. இப்போது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி என்ன ஏதுன்னு இப்போ வந்து ஆர்டர் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்பி, ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இந்த எம்பிகளுக்கு எவ்வளோ சேல்ரி, அதாவது மந்த்லி சேல்ரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, பேசிக் சேல்ரி 1 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் அலவன்ஸ், மற்ற பெனிஃபிட், அதர் பெனிஃபிட்ஸ் மற்ற இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2.4 lakhs வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குது. மக்களே பாருங்கள், ஒரு எம்பிஸ்க்கு நார்மலாக ஒரு மந்த்லி 2.4 lakhs வந்து கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா எம்எல்ஏஸ், நம்ம ஸ்டேட் வைஸாக எம்எல்ஏ தேர்ந்தெடுப்போம்ல பிரதிநிதிகள், அவங்க வந்து எம்எல்ஏனா எல்லாருக்கும் தெரியும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏக்கு வந்து சேலரி வந்து நிர்ணயிக்கப்படுது. அதில் வந்து ஒரு சில ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு மாதிரியான சேலரி வந்து கொடுக்கப்படும். 70,000லேருந்து 2.5 lakhs வரைக்கும் எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் வந்து அலவன்ஸ் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சேலரி வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. அதுக்கப்புறமா அடுத்த போஸ்டிங் பிரைம் மினிஸ்டரோட சேலரியை பற்றி நம்ம பார்க்கணும்னா, அதாவது நம்ம பாரத பிரதமர், அந்த பிரதமரோட அவங்க மந்த்லி சேலரி எவ்வளோன்னா 1.6 lakhs per month, அது 1,60,000 ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்து பார்க்குறோன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது குடியரசுத் தலைவர் அவங்க தான் நம்ம பிரதிநிதித்துவத்திலே முக்கியமானது. இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, எம்பிஸோட ஓட்டிங் வச்சு வந்து நம்மளுக்கு வந்து பிரசிடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாத சேலரி இருக்கிறதுலே அதிகமான சேலரி வாங்குகிற இவங்க வந்து ஒரு மந்த்துக்கு 5 lakhs சேலரி வந்து அவங்க வாங்குறாங்க. இப்போது இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது இல்லாமல் கவர்மெண்ட் பொலிட்டிஷியன் இவங்களுக்கு உண்டான மினிஸ்டர், எம்பிஸு, எம்எல்ஏஸு, பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது. அது என்ன பெனிஃபிட்லாம், கவர்மெண்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ராவல், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆஃபீஸ், இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்டாஃபுக்கோட அலவன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குது. அடுத்து ஒரு முக்கியமான போஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். அவருக்கு பார்த்திங்கன்னா பேசிக் சேலரி 1,05,000 பேசிக் சேலரி கொடுக்கப்படுது. அது இல்லாமல் அவருக்கு அலவன்ஸு, மற்ற பெனிஃபிட்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அவருக்கு பெர் மந்த்து டோட்டலாக 3 lakhs வரைக்கும் கொடுக்கப்படுது. இது இல்லாமல் அதோட அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸு, கார், கவர்மெண்ட்டு ஹவுஸு, செக்யூரிட்டி சிஸ்டம், மற்ற இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கப்படுறாங்க. நம்ம வந்து மக்களால் நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகளுக்கு இவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஓகே மக்களே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் வந்து பொலிட்டிஷியனோட குவாலிஃபிகேஷன் என்ன தேவை, ஒரு பொலிட்டிஷியனாக நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, உங்களோட ஏஜ் லிமிட்டு, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.